18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? தேர்தல் கச்சேரியில இப்படி கலகலப்பா பேசுனது ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் கலகல அப்படின்னு இன்னைக்கு பேச போறோம். பாருங்க, நல்லது போனது வந்தது கெட்டது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம் 18 தர்பார்ல. நிகழ்ச்சியை தொடங்கலாமா? பொய் சொல்வதில் அண்ணாமலை மிஞ்சி விடார். நீங்க யாருக்கு தேவையோ அவர்களுக்கு இலவசம் கொடுங்க. பஸ் பாஸ் கொடுக்கறத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. அதாவது நம்ம பிரதமர் இருக்கார்ல, அவரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை பேச அது அப்படியே செம்ம சீனா மாறிடுது. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. ராம் மந்திர் ஹே, புல்டோசர் ஹே அப்படின்னாரு. அதுக்கு பயங்கரமா எல்லாரும் பேசியிருந்தாங்க. இப்ப பாருங்க, அடுத்து இன்னொரு விஷயத்த அப்படி தூவிருக்கார். என்ன அப்படின்னா, இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து இருக்குல்ல, அதை பத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. இது இப்போ ஒரு செம்ம சீனா இருக்கு. ஆமா, रामलला को फिर से टेंट में भेजेंगे और मंदिर पर बुलडोजर चलवा देंगे. பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசுறதும் அதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்வினை ஆற்றுவதும் அரசியல் கிடத்துல செம சீனா இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் பராபங்கில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசின பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா புல்டோசரை விட்டு ராமர் கோவில இடிப்பாங்கன்னு பேச அதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மேலும் பிரதமர் மோடி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. இதற்கிடையே மகளிருக்கு விலையில்லா பேருந்து பயண திட்டத்தால மெட்ரோ ரயில்களில் பயணிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருப்பதாக பிரதமர் மோடி தனியார் ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில குறிப்பிட, இதுவும் அரசியல் களத்துல பரபரப்பை கூட்டியிருக்கு. இதற்கு பதிலளித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 2019 3,28,00,000 இருந்த சென்னை மெட்ரோ ரயில் பயணங்கள் 2023 9,11,00,000 உயர்ந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. பெண்களின் முன்னேற்றத்தை பார்த்து பிரதமர் மோடி அஞ்சுவதாகவும், பாஜகவின் பிளவுவாத கனவு பலிக்காதென்னும் சாடியிருப்பது தேசிய அரசியல்ல பரபரப்பை கூட்டியிருக்கு. அண்ட புழுகு, ஆகாச புழுகு, புழுகனி மூட்டை, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இங்க இருக்கிற ஒருத்தரை அடிக்கடி நிறைய பேர் விமர்சனம் வச்சு பேட்டியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனா அவர் ஏன் நம்ம பிரதமர் ஓவர் டேக் பண்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பேசுறாரு, அதுவும் பொய்யாவே பேசுறாரு அப்படின்னு ஒருத்தர் பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காரு. ஆமா, பொய் சொல்வதில் அண்ணாமலை மிஞ்சி விடார் மோடி. காரணம், நித்தம் ஒருவர் பொய் சொல்வது என்று முடிவெடுத்து விட்டு தோல்வி பயத்தின் காரணமாக இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஊரில் போய் ஒரு புழுவை அவுத்து விட்டு விடுகிறார். அதாவது மெட்ரோ ஸ்கீமை பற்றி பேசுகிற லோக்கல் ஸ்டாண்டியே மோடி கிடையாது. காரணம் என்று கேட்டால், இந்த மெட்ரோ திட்டத்திற்கு ஏறத்தாழ 63,000 கோடி ரூபாய் இன்னும் மத்திய சர்க்காரிலிருந்து தர வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதில் சல்லி காசு கூட கொடுக்காமல் அதை பற்றி பேசுகிறார். மோடி அவர்கள் பேசுவது எவ்வளவு பச்சை பொய் என்பதை இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களே அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். இதுவரையிலே எத்தனையோ பிரதமர் இருந்திருக்கார்கள், எந்த பிரதமரும் இப்படி பேசியதாக வரலாறு கிடையாது. ஆனால் இவர் நாளாந்திர பேச்சாளர் போல் பேசுகிறார். என்ன தம்பி, இப்போ உங்களே எடுத்துங்க. நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க, உங்க கூடியா பாருங்க, அவங்க ஃப்ரீயா வராங்க, நீங்க காசு கொடுத்து வரீங்க. அது ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் நினைச்சுதான் பிரதமர் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அவர் சரியா தாங்க சொல்லியிருக்கிறாரு, இவங்களுக்கு தாங்க புரியல அப்படின்னு அவங்க தரப்படியும் ஒரு அட்டாக்க விட்டுருக்காங்க. நீங்க யாருக்கு தேவையோ அவர்களுக்கு இலவசம் கொடுங்க. நாங்க இலவசம் வேண்டாம்லாம் சொல்லல. ஆனால் எல்லா பெண்களுக்கும் இலவசம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஆண்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு இடத்துக்கு ஒரே அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்க ஃப்ரீயா போறாங்க. ஆணு 30 ரூபாய் காசு கொடுத்து போறாரு. அந்த டிஸ்கிரிமினேஷன் வருதா இல்லையா? இதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அந்த டிஸ்கிரிமினேஷன் வருதுன்றது மட்டுமே இல்லை, ஒரு கட்டமைப்பு எல்என்டி இப்போ 63,000 கோடி ரூபாய் செலவு செஞ்சு இந்த மெட்ரோ ரயில 2வது ஃபேஸ் 2 செய்யும் பொழுது அந்த 63,000 கோடி ரூபாயை எத்தனை வருஷத்துல நீங்க மீட்பீங்க?
பணம் செலவு பண்ணால் அதை திருப்பி எடுக்கணும். அது அரசு எதுவாக இருந்தாலுமே அப்போதான் மேலும் மேலும் கட்டமைப்புகளை உருவாக்க முடியும். அதனால நம் நாட்டினுடைய கட்டமைப்பு, பொருளாதாரம், எதிர்காலம் இதையெல்லாம் சிந்தித்துத்தான் திட்டங்களை வகுக்க வேண்டும். அதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது புரியாமல் பேசுகிறார் நம்முடைய முதலமைச்சர். அவங்க ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று சொல்ல, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பஸ் பத்தி போய்கிட்டே இருக்குல்ல. சம்பந்தப்பட்ட மக்கள்கிட்டயே கேட்டுருவோம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு. இந்த மாதிரி நீ கேட்கவும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்க. லேடிஸ்க்கு பாஸ் வேணாம்னா லேடிஸ்க்கு இது நல்ல யூஸ்ஃபுல் தானே. ஃப்ரீயாக இருக்கவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் இந்த பஸ்ஸு. ஃப்ரீயாக போகிறது நல்லது தான். இடமே இல்ல, ஃபர்ஸ்ட் முதல்ல உட்காரத்துக்கே சீட்டு கிடையாது, எதுவுமே இல்ல. இங்க இருந்து அங்க நிக்கிறதா இருக்கு, அங்க இருந்து இங்க நிக்கிறதா, யாருமே இறங்கவும் மாட்டாங்க, அதே இடத்துலதான் உட்காந்துருக்காங்க தவிர அதெல்லாம் சும்மா பஸ்ல எதுவுமே இல்ல. பாஸ் வேணுங்கிறீங்களா வேணாங்கிறீங்களா? பாஸ் வேணும் தான். ஜனத்தொகை அதிகரிச்சிருச்சுல, எதுலயும் கூட்டம் குறையல, காசு தான் வேணும். பணம் இருந்தா ஜனங்க எதுல வேணா பிளைன்ல கூட போய் பறந்துடும். மெட்ரோ வந்து காஸ்ட்லி. ஸோ ஓரளவுக்கு நல்லா ஒர்க்கிங் பண்ற பீப்புள்ஸ் எல்லாம் அவங்க டிராவல் பண்றதுக்கு ஏசியில போறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் மீடியமான இருக்க பர்சன்ஸ்லாம் அதுல போக முடியாது, பிகாஸ் அது காஸ்ட்லி இல்ல. ஸோ அதனால டிராவல் பண்ண முடியாது அவங்களால. இன்னும் பீப்புள் வந்து இந்த சொகுசு வாழணும்னு நினைக்கிறவங்க மெட்ரோ தான் சூஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க, லைக் அஸ், ரைட்? ஸோ அது இன்னும் இருக்குடா. நார்மலா இருக்கிறதும் இருக்கு. வை நாட்? ஃப்ரீ பஸ்ஸஸும் குட் தானே, நல்ல ஆப்ஷன் தானே. வி நீட் டு ஸ்வெட், ரைட்? அதனால பெண்கள் நிறைய பேர் பஸ்ஸை ப்ரிஃபர் பண்றாங்க. ஒரு பஸ்ஸுன்னு ஏன்னா ஃப்ரீ பஸ் ஏறணும்னா அதுல லேடிஸ் தான் நிறைய இருக்காங்க, பட் ஜென்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஃப்ரீ பஸ்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு மெட்ரோக்கு கொடுக்குற ஒரு 50 rupees பாத்தீங்கன்னா ஃப்ரீ பஸ்ல எங்களுக்கு அந்த 50 rupees சேவ் ஆகுது. ஸோ அதை நாங்கள் வேற எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஃபுட் வாங்கி சாப்பிடலாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி தான். பஸ் பாஸ் கொடுக்கறத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. உங்க அம்மாவை போய் பாருங்க ஐயா. உங்க அம்மாவை பார்த்து நல்லபடியா வச்சுக்கோங்க, உங்க மனைவியை பார்த்து நல்லபடியா வச்சுக்கோங்க. உங்க அக்கா தங்கச்சிங்க நாங்க எல்லாம் இங்க நிம்மதியா இருக்கோம் தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் எந்த கோயிலையும் ஒரே திருவிழாவா இருக்கு. திருவிழான்னா ஆட்டம் இருக்கணும், பாட்டம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். பாருங்க, அண்ணன் எஸ்பி வேலுமணி ஒரு ஆட்டத்தை போட்டிருக்காரு. ஆஹா, என்ன ஆட்டத்தை போறாரியா! அட 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 அட. கோவில் திருவிழானா ஆட்டம் பாட்டம் மட்டுமா? கறி விருந்து இருக்கணும்ல. அதுவும் பாருங்க, ஆண்களுக்காகவே மதுரையில கறி விருந்து வச்சிருக்காங்க. ஒரு எட்டு போய் பார்த்து வந்துருமா? பாருங்க, ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கறி விருந்து, சமபந்தி போச்சனம், அடுத்து இப்போ கடா சண்டை. ஆமா, சும்மா முட்டுன்னு முட்டி தள்ளுதுங்க. பாருங்க. அடுத்த ஜோடி ரெடியா இருந்துக்கோங்க. டீம் சேது பயலுங்க ரெடியா இருக்கான். 6 7 8 4 அடுத்த ஜோடி 20 21 12 9 7 தள்ளி வேண்டியவங்க 10 11 12 13 14. ஆக்ரோஷமா முட்டிக்கிறத பாத்தீங்கல்ல. இப்ப அப்படியே கிரிக்கெட்டுக்கு போயிருவோம். அங்க பாருங்க அண்ணன் எப்படி ஆடுறாருன்னு. போடு போடு, பந்த போடு. பாருங்க, அமைச்சர் மையனானந்த் இருக்கு, எம்எல்ஏ முத்துராஜா பந்த போட, அவர் ஆட, அவருக்கு இவரு பந்து போட, அப்படியே களை கட்டுது போங்க.
நமக்கு 1008 யோசனை இருக்கலாம், ஆனா பாருங்க ரோட்ல வண்டியில போறப்ப கவனமா இருக்கணும். கவனமா இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இங்க பாருங்க, இப்போ சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி பக்கத்துல ஒருத்தங்க கவனக்குறைவா ரோடு கிராஸ் பண்ணவும் ஒரு சரக்கு வாகனம் வந்து அவங்க மேல மோதிருச்சு. பக்கத்துல இருக்கிறவங்க உடனே ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்காம இருக்கணும்னா எல்லாரும் கவனமா இருங்க. ஆமா. இந்த கோயம்புத்தூர் பாப்பநாயக்கம் பாளையத்தில் திடீர்னு நைட்டு நாய் குலைக்கவும் அப்படியே லைட்டாக திறந்து பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா இத்தாதண்டி உருவம் யானை ஊருக்குள்ளே நடமாடிக்கிட்டு இருக்கு. கதவே திறக்கலையே, எல்லாம் கப்பு சிப்புன்னு வீட்டில் இருந்துட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் விடிலாம் போயிடக்கூடாது, உஷாராக இருந்துக்கணும். ஆமாம். இங்க பாருங்க, சிவகாசியில 2 பேர் கம்பெனிக்குள்ள திடீர்னு புகுந்து எதையோ திருடிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அது அவங்க கம்பெனி தான், வேற எந்த கம்பெனி இல்ல. அவங்க கம்பெனில அவங்களே திருடி இருக்கிறாங்க. ஆமா. பாருங்க, இந்த கேரளா முக்கம் பகுதியில் லாரி ஒன்று அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அப்படியே இவரும் 2 வீலரில் வர, அப்படியே லாரி திரும்புறதை பார்க்காம இடிச்சு போறார். என்ன அவ்வளோ அவசரம்? பொறுமையா வாங்க, கவனமா இருங்கப்பா, ஏன்பா இப்படிலாம் பண்றீங்க? இந்த பாருங்க, அமெரிக்காவில் இப்படித்தான் சந்தேகப்பட்டு ஒரு நபரை போலீஸ்காரர் பிடிச்சிருக்கிறாரு. பிடிச்சிட்டு கையில் விலங்கு மாட்டிட்டு இன்னொரு கையில் திடீர்னு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 10 வச்சு ஊதி இருக்கிறாரு. இந்த வீடியோ நம்ம ஆட்கள் யாரும் எடுத்து போட்டாங்க. அது இப்போ பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆமா. I got a lighter, bro. Pull your light out. No, don't pull it out. They might think you got a gun. You gonna pull that nice stick out. Don't move. Put that man hat on, bro. At least I can do. இந்த டாக்டர் பட்டம் கொடுக்கறது அப்படின்றது பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்கிறாங்க இப்பெல்லாம். ஆனால் பாருங்க, இங்கே ஒரு ஸ்பெஷல் நபர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. பூனைக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பாருங்க. அப்புறம் மக்களே, தர்பார் சும்மா களை கட்டி இருக்கும், ரசிச்சு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.